டென்சிட்டி வரணும் அப்படின்னு சொன்னால் பாடியிலையும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ப்ரொமோட் பண்ணணும். வெந்தயம் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணியும் குடிச்சிக்கலாம். கண் எரிச்சல் இருக்க நிறைய தலைமுடி உதிருமே அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வாரத்துக்கு 2-3 நாளாவது இந்த வெந்தய பால் வந்து குடிச்சிட்டு வரலாம். நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த தலையில் மட்டுமே ஒயிட் பேச்சஸ் வந்துடும். எல்லாரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா. நிறைய பேருக்கு ஷேக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஷேக்காய் பொடி மட்டும் இல்லாமல் அதனோட வெட்டி வேர் பொடி சேர்த்துக்கலாம். முடி இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும்னு ஆசைப்படுறது கரெக்ட். ஆனால் நம்ம பிரெக்னன்சிக்கு அப்புறம் வர ஹேர் லாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ ஹேர் லாஸ் பற்றி பேசணும். இப்போ வந்து இன்னும் ஒரு சில பேர் எனக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் இல்லை, பட் முடி வந்து எனக்கு இவ்வளோ தான் வளருது, இதுக்கு மேலே எனக்கு வளர மாட்டுது, எனக்கு இன்னும் நல்லா அடர்த்தியாக நீளமான முடி வேணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாமே? இதில் என்ன ஒரு விஷயம்னா முடி இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும்னு ஆசைப்படுறது கரெக்ட். ஆனால் நம்ம பாடியில் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இதுதான் நம்ம எல்லாருமே ரூல் அவுட் பண்ணணும். சரிங்க, இப்போது பார்க்கும்போது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, அதை நான் கரெக்ட் பண்ணாமல் அதுக்கான டயட் எடுக்காமல் மெடிசின்ஸ் எடுக்காமல் ஹேரையே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. ஸோ எல்லாருமே சொன்னேன் இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த மெடிசன் எடுத்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த ஆயில் எடுத்தேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. அதனோட சிம்டம்ஸாக தான் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும், லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம லிவர் டானிக் தான் கொடுப்போம். எல்லாரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, இந்த ஆயில் யூஸ் பண்ணட்டுமா அப்படின்லாம் இருக்குது. அது எல்லாமே நமக்கு ரிசல்ட் கொடுத்தாலும் ரூட் காஸ் என்ன, ஸோ லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லிவரை கிளென்சிங் பண்ணணுமா, இல்லை பிளட் பியூரிஃபையர் எடுக்கணுமான்னு பார்த்து அந்த மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஸோ அதை வந்து கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் வரும். ஸோ அந்த டென்சிட்டி வரணும் அப்படின்னு சொன்னால் பாடியிலையும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆயில் இதை பற்றி பேசணும். டேப்லெட்ஸாக இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுக்கணும், பிகாஸ் அதுவுமே நிறைய பேர் இந்த ஆயில் இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது, நான் வந்து நீங்கள் கொடுக்குற டேப்லெட் போட்டால் எனக்கு முடி வளர்ந்தா போதும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி சித்தால டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்கா மேம் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் டேப்லெட்ஸ் நிறையவே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி லிவர் டானிக் நிறைய எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஹேர் க்ரோத் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே மேம். இந்த வைட்டமின் டேப்லெட்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. சில பேர் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமையும் எனக்கு நல்ல முடி வளரணும், அவங்க எடுக்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் எடுக்கிறா, வைட்டமின் டி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்கலாமா மேம்? சேஃப் தானா? அது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போது விட்டமின் டிஃபிஷியன்சி பரவலாக இருக்குது. ஸோ அந்த இருக்கிறச்சே நம்ம என்ன பண்ணால் என்ன விட்டமின் நிறைய பேர் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ அயன் டிஃபிஷியன்சி இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை கால்சியம் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், இல்லை விட்டமின் B12 குறைவாக இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டயட் நம்ம எடுத்துக்கணும். இல்லை நம்ம மல்டி விட்டமின்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எதுவுமே எனக்கு வேண்டாங்க, சித்தாலே எனக்கு இருக்கா, ஹெர்பல்ஸில் ஏதாவது ரெமடிஸ் இருக்கான்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மெயினாக நம்ம கொடுக்கக்கூடியது பாவனை நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காய் அப்படின்னாவே ஹேர் ஃபால் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஹெர்ப்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து செய்யக்கூடிய இந்த பாவனை நெல்லிக்காய் மெடிசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கரிசாலை கற்பம் இருக்குது, நீங்கள் கேட்ட மாதிரி அது டேப்லெட்ஸ் ஃபார்ம்லேயும் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணி. அடுத்து வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இளநரை, இது நிறைய பேருக்கு வந்து 20ஸ்லையோ 30ஸ்லையோ இருப்பாங்க. நான் அது ஏதாவது இருந்தால் நான் போட்டுட்டு என் ஹேர் அப்படியே கருன்னு பழைய மாதிரி மாறிடாதா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டு இருப்பாங்களாம். அதுக்கு நிஜமாவே இந்த மாதிரி டேப்லெட்ஸோ ரொம்ப லேட்டாக 20ஸ்லையோ இல்லை ஏர்லி 30ஸ்லையோ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பழைய மாதிரி அந்த ஹேர் வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கா? ஸோ அதாவது ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிடும், நிச்சயமாக ரிவர்ஸ் ஆகிடும். அதுவும் இப்போது ஒரு 20+ ஏஜ் குரூப்பு இல்லை டீனேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான மெடிசன்ஸ் கரெக்டாக இப்போ நம்ம சொன்ன அந்த கற்பம் மெடிசன்ஸ் எடுத்தாவே நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன யோசிப்பாங்கன்னா நமக்கு பாடியில் ஹீட்னாலே இப்படி ஆகுதே, இப்போ ஹீட்டை குறைக்கலாம், பித்தம் குறைக்கலான்றதை விட்டுட்டு என்ன டை யூஸ் பண்ணலாம்
அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அப்போ நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த க்ரே ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மேம் நீங்கள் யூஸ்வலாக அந்த கிரே ஹேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து காலையில் அந்த கருவேப்பிலையும் தேனும் கலந்து சாப்பிட சொல்லி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அது தாண்டி வேற என்னென்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் இப்போ காலையில் எழுந்த உடனே ஒரு ஜூஸோ இல்லைனா ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம எடுத்துக்கலாமா மேம்? இல்லை நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஹீமோகுளோபின் லெவலை வந்து ப்ரொமோட் பண்ணணும். வெந்தயம் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணியும் குடிச்சிக்கலாம். நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். ஸோ இந்த வெந்தயம் ஊற வைத்து அந்த தண்ணியை குடிக்கிறேன், அல்ல இந்த வெந்தயத்தை மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். முளைக்கட்டிய வெந்தயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெந்தயம் அரைச்சி அந்த வெந்தய பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த வெந்தய பால் நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, பாடி ஹீட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. எனக்கு கண் எரிச்சல் இருக்குது, நிறைய தலைமுடி உதிருமே அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வாரத்துக்கு 2-3 நாளாவது இந்த வெந்தய பால் வந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ அதுலேயுமே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் டைக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண நிறைய ஹேர் டைஸ் இருக்குது, அமோனியா இருக்குது, நிறைய இருக்குது. அது போட்டோன்னே நிறைய பேருக்கு ஸ்கேல்ப் இரிட்டேஷன்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரலான ரொம்ப சேஃபான வீட்டில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ஹேர் டை சொல்ல முடியுமா? இப்போ ஹேர் டை அப்படின்னு சொல்லி நல்ல பிளாக்காக இருக்கும் ஹேர்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த தலையில் மட்டுமே ஒயிட் பேச்சஸ் வந்திருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்கின்ல படும்போதே. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க பார்த்தீங்கன்னா தலையில் மட்டும் ஸ்கேல்பில் எங்கெல்லாம் நம்ம டை அப்ளை பண்ணுமோ அந்த இடம்லாம் வந்து ஒயிட்டாக மாறி இருக்கு. ஸோ அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம வந்து ஹெர்ப்ஸில் நிறையவே இருக்குங்க, சித்தாலேயே நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு பேசிக்காக 3 ஃப்ளாஸ் சூரணம் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட பார்த்தீங்கன்னா நீலி அப்படின்னு சொல்லக்கூடிய அவுரி பொடி, ஸோ அதுவும் மருதாணி மருதாணி இலைகள் கிடைச்சா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இல்லை மருதாணியோட பொடி இதையும் நம்ம சேர்த்து கஷாயம் மாதிரி நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி ஒரு நைட் அப்படியே வச்சிடணும். ஸோ அடுத்த நாள் வந்து இதை ஹேரில் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு ஷேட் நமக்கு தெரியும், திரும்பவும் செகண்ட் டைமும் அப்ளை பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது நேச்சுரலாக நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா பிளாக் டர்ன் ஆகிடும். இந்த இதுவுமே மேம் நிறைய பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுட்டு ஒரு வாரத்தில் வந்து அடிக்கடி ஷாம்பு பண்ணும்போது அவங்களுக்கு அது போயிடும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது அவ்வளோதான் போல இருக்கு, எஃபெக்ட் இல்லை, நம்ம அடுத்து வேறு ஏதாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ என்னதான் நம்ம வீட்லேயே சேஃபாக பண்ணாலும் டு வாட் எக்ஸ்டென்ட் மேம் அது ஒர்க் ஆகும்? நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும்ல, ஒரு 1 வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம திரும்ப கலர் பண்ணிக்கலாம். ஓகே மேம் அடுத்து வந்து ஷாம்பு. நிறைய பேருக்கு இருக்க கேள்வி இதுதான், ஷாம்புனால முடி கொட்டுமா, இல்லை ஷாம்பு நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணால் எனக்கு முடி வளருமா, அந்த மாதிரி இதில் எது மேம்? ஷாம்புன்றதை விட ஹேர் வாஷ் பவுடராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஷாம்புனாலும் கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யும். அதுவும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைல்டு ஷாம்பு வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஹேர் வாஷ் பவுடராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம் இந்த மாதிரி வீட்டில் அந்த சீக்காய் யூஸ் பண்ணுற அந்த ஒரு இதே மாறிடுச்சு. இப்போ சீக்காய் பேஸ்ட் வந்துருச்சு, சீக்காய் ஷாம்புவே வந்துருச்சு. இன்னும் அந்த வீட்டில் சீக்காய் அரைக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அந்த வீட்லேயே வந்து ஈஸியாக சீக்காய் அரைச்சி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று டிப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியுமா மேம்? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சீக்காயோட நம்ம கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு சீக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அது சீக்காய் பொடி மட்டும் இல்லாமல் அதனோட வெட்டிவேர் பொடி சேர்த்துக்கலாம், கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம். ஸோ கரிசலாங்கண்ணி வந்து எப்போவுமே ஹேருக்கு எந்த ரூபத்தில் போட்டாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ வெட்டிவேர், கரிசலாங்கண்ணி பொடி, இன்னும் நம்ம சொன்ன இந்த அவுரி பொடி, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து தலையில் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நிறைய பேர் ஷாம்பு போட்டு அந்த நிறைய ஃபோம் அந்த நுரை வந்தால் தான் எனக்கு வந்து தலைக்கு, அப்படி கிடையாது. ஸோ இதை போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேண்ட்ரஃபும் வராமல் இருக்கும். அந்த எல்லாருக்கும் அந்த ஹேர் வந்து தலை குளிச்சதுக்கப்புறம் நல்லா பவுன்சியாக இருக்கும் மேம். அதுக்கு அடுத்த நாள் ட்ரை ஆகிடும். இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த என்னோட ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஷைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ண போயிடுவாங்க. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக சித்தால லைக் உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ரொம்ப சிம்பிளாக இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததே நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணியில் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஸோ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை, ஃபஸ்ட்டு வேப்ப இலை கொஞ்சம் போட்டுடணும். இந்த வேப்ப மரத்து பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கிடைச்சாலும் நம்ம போட்டுடலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இதோட கொஞ்சம் ஆவாரம்பூ போட்டு அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும்.
ஓகே. ஸோ பாயில் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 liters தண்ணி எடுத்து வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை தலையில் விட்டு அலசிடணும். ஸோ அப்படியே விட்டுணும். அலசிட்டு அது திரும்பவும் நம்ம இன்னொரு வாட்டரை விட்டு அலச வேண்டாம். இது தலையில் அப்படியே விட்டுட்டு எல்லா முடியிலையும் படுற மாதிரி அப்படியே விட்டுணும். ஸோ ட்ரை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் நீங்கள் கேட்ட மாதிரி சாஃப்டாக சில்கியாக வந்துடும். நேச்சுரலாக வீட்லேயே நேச்சுரலாக கிடைக்கும். ஓகே மேம். அடுத்து வந்து ஷாம்பு பற்றி பேசியாச்சு. ஹேர் க்ரோத் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜூஸ். எல்லாரும் வந்து நல்லா எனக்கு கருகருன்னு முடி வேணும், லென்த்தாக முடி வேணும், காலையில் எழுந்தோடனே ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், அதை நான் டெய்லி குடித்தாலே எனக்கு முடி வளர்ந்துடணும்ப்பா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னா என்ன மேம் சொல்வீங்க? ஸோ ரெகுலராக நம்ம குடிக்கணுங்க. ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகணும்னா பீட்ரூட் எடுத்துக்கலாம், கேரட், ஆம்லா ரெண்டும் சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பாலில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது அந்த ஹேர் ஃபால்க்கு மட்டும் இல்லை, ஓவராலாக பாடிக்குமே இது வந்து ரொம்ப நல்ல இந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகே மேம். அடுத்து இந்த டீ காஃபிக்கு வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. டீ குடிக்கிறதுனால தான் நல்லா வெள்ளை முடி வந்தது, இல்லை காஃபி குடிக்கிறதுனால தான் வந்து வெள்ளை முடி வருது, அது நிறுத்தினாலே வந்து முடியெல்லாம் வந்து நல்லா நார்மலாக இருக்கும், கொட்டாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹெர்பல் டீஸ்லாம் இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல மேம், அதில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ என்னது மேம்? வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறது பார்த்து நிறைய பேர் வீட்டில் ஹைபிஸ்கஸ் இருக்கும், அது நம்ம ட்ரை பண்ணலாம். ஆவாரம் பூ டீ எடுத்துக்கலாம், இல்லை நெல்லிக்காய் பவுடர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மின்ட் லீஃப் ஆட் பண்ணி நம்ம டீ மாதிரி மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கலாம். ஓகே மேம். அடுத்த ஒரு ஃபுட்டு நீங்கள் இந்த ஒரு டயட், ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து வெயிட் லாஸ்க்காக ஒரு டயட், ஸ்கின்னுக்கு ஒரு டயட், அந்த மாதிரி தனித்தனியாக டயட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு இந்த டயட் நீங்கள் காலையில் மதியானம் நைட் முக்கியமாக உணவில் இந்தந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க மேம்? ஸோ மார்னிங் டயட் அப்படின்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஒரு நாள் நம்ம வந்து ஃப்ரூட் சாலடோ வெஜிடபிள் சாலடோ அப்படி எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தோங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன், கம்பல்சரி ப்ரோட்டீன் வந்து இருக்கணும். ஸோ அப்போ அந்த முளைக்கட்டின இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் கீரைகள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து பொன்னாங்கண்ணி கற்பம் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பொன்னாங்கண்ணி கற்பம் டெய்லி பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கணும். அப்போ மதிய வேளையில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராக நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டோ. ஸோ நிறைய பேர் வந்து நைட்டில் லேட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே மேம். அண்ட் லாஸ்ட்டாக ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர ஹேர் லாஸ் மேம், அது வந்து என்ன பண்ணாலும் அதை மட்டும் நிறைய பேர்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே உண்டாக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உனக்கு முன்னாடி இவ்வளோ முடி இருந்துச்சு, இப்போ பாரு உனக்கு இவ்வளோ கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர ஹேர் லாஸை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இது ஃபீடிங் மதராக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஆஃப்டர் நம்ம வந்து ஃபீடிங் பண்ணிகிட்ருக்குறோன்னா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி முடிஞ்சு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் பார்த்தோம்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் அது மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூக்கம் இருக்கா, ஃபீட் பண்ணுறதுனால கால்சியம் நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணாலே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அந்த பழைய மாதிரி அந்த ஹேர் கிடச்சிருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் முன்னாடி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததோ டெஃபினெட் அது வந்து. ஓகே மேம். ரொம்ப டீட்டெயில்டாக ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.